வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி வந்திருக்கோம். வேனில் வந்தோம். இப்போ தான் இறங்கியிருக்கோம். இப்போ தான் நடக்க போகிறோம். செக்கிங் பாயிண்ட்லாம் இருக்குது. செக்கிங்லாம் முடிச்சுட்டு மேலே மலை ஏறணும். ஸோ உங்களுக்கு செக்கிங் முடிச்சோடனே வீடியோ போடுறோம். செக்கிங் வீடியோ இங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு தான் மலைக்கு ஏற்றுவாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தடைங்கிறதுனால இங்கே செக்கிங் நடக்கும். பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் இங்கே எடுத்துப்பாங்க. அதாவது பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. திரும்பி ரிட்டன் வந்து இந்த 20 ரூபா இருக்கும். திருப்பி கொண்டாந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். செக்கிங்லாம் முடிச்சிட்டோம். செக்கிங்லாம் முடிச்சுட்டு மலை ஏற போகிறோம். வாங்க பார்ப்போம். படிகள்லாம் நல்லா செங்குத்தாக தான் இருக்கும். அருமையான குச்சா முத்து ஏதோ குச்சி நோண்டிட்டு இருக்கான். என்னாச்சு? தூண்டி குச்சி மாரி எடுக்கிற மாதிரி அது மாரி குச்சிலாம் எடுக்க நல்லா ஸ்ட்ராங்கா எடு. அது ஓகே தம்பிண்ணா, அது வேண்டாம். அவனுக்கு ஒரு நல்ல குச்சா எடுத்து கொடுங்க. வாய் வலியில வந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு 2வது வருஷம் தானே? இது 2வது வருஷம் தான். ரொம்ப கடினமா இருக்கு. முதல் டைம் வர்ற மாதிரியே இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு 2 மலை அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுவா சரியாயிடும், பழகிடும். பட்டை போட்டோடனே இப்போ முத மலையிலேருந்து இப்போ கொஞ்சம் எனர்ஜி வந்திருக்கு. ஓகே, நல்லது. பார்ப்போம். நல்லபடியாக ஏறி முடிப்போம். நம்ம காலையில் சந்திக்கும் ஏரியில் வர்ற வழியில் ஒரு மிருகத்தை பார்த்தோம். அது என்ன மிருகம்? அது மரணாயா? மரணாய் எங்களுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சிது. சரசரன்னு சத்தம் அடிச்சுன்னு போய் பார்த்தா மரணாவாக இருக்குது. இருட்டாக இருக்கிறதுனால அதை வீடியோ எடுக்க முடியல. ஓகே, நம்ம அடுத்த மலையில் பார்ப்போம். 1வது மலையை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம 2வது மலை வழுக்கும்பாறை ஏற போகிறோம். உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்குது? வழுக்குப்பாறையானது ரொம்ப கடினமானது. அதாவது நான் 2வது தடவை இந்த மலைக்கு வரேன். இந்த கம்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. வழுக்குப்பாறையில கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறணும். காலெல்லாம் வலிக்கி விடும். கம்பு ஊனி நல்லா ஏறணும். யூடியூப்பை பார்த்து வந்துடுவாங்க. யூடியூப்லலாம் நல்ல சமமான தரையை மட்டும்தான் காட்டுறாங்க. கண்டிப்பாக. ஆமாம். இந்த பாறாங்கல் எதையும் காட்ட மாட்டுறாங்க. யாரும் வயசானவங்க, 40 வயசு உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, ஆப்ரேஷன் பண்ணவங்க யாரும் வராதிங்க தயவு செய்து. முடியும்ன்றால் வாங்க. முடியும்னா வரங்க. மனசுல தைரியம் இருக்கணும், உடம்புல தைரியம் இருக்கணும், வரணும். இங்கே பாருங்க, பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு. படிகள்லாம் பாருங்க, படிகள் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் கடந்து வந்த பாதைகள். இன்னும் கடக்க போகிற பாதைகளை காட்டுறோம் பாருங்க. இது இருட்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு சரியாக தெரியல. இது வழுக்கும்பாறையில் இப்போ ஏற போகிறோம். இப்போ நைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியாது. உங்களுக்கு காலையில் நல்லா கிளியராக காட்டுறோம். இப்போ வழுக்கும்பாறையில் எங்கள் சபை ஏறிட்டு இருக்காப்புல. ஓகே, அடுத்த மலையில் பார்ப்போம். பாய். பாம்பாட்டி சித்தர் குகை. வெள்ளியங்கிரி வர்றவங்க கண்டிப்பாக இந்த குகையை பார்க்க சொல்கிறார் சிந்தமலை. இல்லைங்க, என்னது தண்ணியில் குளிச்சுட்டு வந்து இப்போ தான் உட்காந்துருக்காங்க அந்த ஆண்டி சுனையில். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? வெந்நீர் கொஞ்சம் சூடு. வெந்நீர் சுடுதா? முத்து, முதல் டைம் வந்திருக்க. குளியெல்லாம் எப்படி இருக்கு? பிரமாதமா? கால் வைக்கிற இடத்துலாம் எப்படி இருந்துச்சு? கண்ணி வெடி இருந்துச்சா? சுடு தண்ணின்னு சொல்கிறேன் சொல்லி அழைச்சிட்டு வரானுங்க. அதான் கேட்டேன். வெந்நீர் தான். வித விதன்னு இருக்கா, ஜிலு ஜிலுன்னு இருக்கா? கதை கதன்னு இருக்கு. நீங்க உட்காந்துருக்கத பார்த்தாலே தெரியுதே. சொல்றாங்க வெறும் 15 செகண்ட்ல மலை போங்க, ஆண்டவர் அருள் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா போறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்றது இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. இந்த 7வது மலை ஏறுறதுக்கு மட்டுமே நாங்க 1 மணி நேரமா போராடிட்டு இருக்கோம். அந்த கடைசில இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா உள்ள வர வரதான் பெண்டா இருக்கு. ஏறுறதுக்குள்ள உள்ள பாட்டுலாம் தனித்தனியா எல்லா பாட்டும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். நாக்கு தல் சுண்டியா? பெண்டெல்லாம் தாண்டி வந்துட்டு பெண்டு நிமிந்துருதா? ஏன் தம்பி கவட்டையில குச்சை கொடுத்துட்டு நிக்கிறான்? வெற்றிகரமா 7வது மலையோட உச்சத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஏன் 7வது முறையா? நாக்கு தல் சுண்டி அவனுக்கு. 7வது மலைய அடைய போறோமா? பார்க்க போறோமா? இந்த வேதனையெல்லாம் அதுல மறைஞ்சிடணும். இந்த வேதனையெல்லாம் அதுல மறைஞ்சிடணும் சாமி பார்க்கறதுல. ஏறுங்க.
தண்ணி ஓடுது யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எப்படி சொல்றாங்க வெள்ளையங்கிரியை பத்தி? 15 செகண்ட்ல ஒரு 10 பாதையை காமிச்சு, அது சமதளமான பாதையை காமிச்சு, இதுதான் வெள்ளையங்கிரி பாதைன்னு காமிக்கிறாங்க. இந்த வெள்ளையங்கிரி பாதையோட ஒரிஜினல் பாதையே இதுதான். தெரியுது பாருங்க, அதுதான் 7வது மலையோட ஆரம்பம். இப்போ எவ்வளவு நேரமா 7வது மலை ஏறிட்டு இருக்கீங்க? நாங்க 1 மணி நேரமா 7வது மலை. 1 மணி நேரமா ஏறுங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வேல் தெரியுது பாருங்க, அதுதான் 7வது மலை. எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி, பக்கத்துல இருக்க மாதிரி தான் தெரியுது. போக போக போயிட்டே இருக்குங்க. 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையான்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அப்படி இப்படி 6வது மலை கடந்து 7வது மலைக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம். 7வது மலையில் பாருங்க, மேகங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. எவ்வளோ சூப்பராக இருக்கு, அப்படியே மேலே வரும். இங்கே செம்மையா இருக்கு பாருங்க மேக கூட்டங்கள். யார் பேக்ல தெரியல. ஏழாவது மலையோட இறக்கம் சறுக்கிட்டு வருது, மலையிலேருந்து இறங்குறது. ஆண்டி சுனையில் இங்கே குளிச்சுட்டு தான் மேலே மலை ஏறுவாங்க. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நாங்கள் நைட்லேயே வந்ததுனால நைட்லேயே குளிச்சிட்டோம், அதனால் வீடியோ எடுக்க முடியல. அப்படிருந்து 2 பேர் குளிச்சுட்டு குளிர் தாங்க முடியாமல் உட்காந்தாங்க, அதை பார்த்தோம். பாருங்கள், செம கூலிங்காக இருக்குது தண்ணி. ஏதோ ஒரு இடமா பார்த்து 2 சப்பாத்தி தட்டி விட்டா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, அதுக்கான இடம் அமையல. இந்த மலை ஏறி ஏதாவது ஒரு நிழல் பகுதி இருந்துச்சுன்னா அங்கே சிட்டிங்கை போட்டு சாப்பிட்றலாம். உட்காரத்துக்கு தான் இடம் இல்லை, பார்ப்போம். எங்கன்னு இருக்கு பூவு? யாரும் அந்த மரத்தில் ரோஸ் கலரு. இதுல என்ன மரம்? அது பவளமல்லி. பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் வெள்ளையங்கிரி ஆண்டவரோட சன்னதி இருக்கு. இங்கேருந்து ஏறிட்டு திரும்ப இங்கேருந்து இறங்கி வெற்றிகரமாக இங்கே வந்துட்டோம். இறங்குறது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு, ஏறுறது ஈஸியாக இருந்துச்சா? இறங்குறது தான் ஈஸியாக இருக்கு. இறங்குறது தான் ஈஸியாக இருக்கு. மரம் மாதிரி சல்லுன்னு இறக்கிட்டு எல்லாத்துலேயுமே ஏறுறது கஷ்டம், இறங்குறது ஈஸிமாங்களே. ஆமாம், ஆக்குறது தான் கஷ்டம். பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. ஆமாங்க, இருக்கிற மலைகள்லேயே 7வது மலை தான் பிரம்மாண்டம். வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் செஞ்சுட்டு 6வது மலையில் வந்து வெயிட் பண்ணுறோம். இதை பார்க்க திரும்பி என்றைக்குமே வந்த பாதையை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அதனால நாங்கள் திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஒட்டன் சித்தன் சமாதி. இவர் தான் வந்து வெள்ளையங்கிரிக்கு மலைக்கு வந்து ஏறுறதுக்கு வந்து பாதைகள் போட்டு கொடுத்தாராம். இதுதான் அவரோட ஜீவ சமாதி. பாருங்க, உச்சியிலேருந்து ஈசா தெரியுது. அவங்களுக்கு சேட்டை, பெரிய சேட்டைக்காரங்க. அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்க, நேரம் மண்டியில் பார்த்தியா, அதுக்கு தான் அதுக்கிட்ட போய் சண்டைக்கு அதுக்கிட்ட போய் சண்டைக்கு போகிற, ஒம்புக்கு போகிற.